அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த கோயில் தொழிலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த லாக்அப் மரணம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம கடந்த 2 நாட்களாகவே பேசிட்டு வரோங்க. இது 3வது நாள். இந்த 3வது நாள்ல ஏகப்பட்ட மேசிவான டெவலப்மெண்ட்ஸ் அந்த கேஸை சுற்றி நடந்திருக்குது. அதை நம்ம விவாதிக்க போறோம். அதுக்கு முன்னாடி 2 நாளா கேட்டுட்டு இருந்தோம். கமெண்ட்லலாம் நீங்க இந்த மாதிரி சேனலோ அதுவோ இது இருந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆட்கள், டேய் ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்கடா பேசுங்கடான்னு சொல்லி கேட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாவே இந்த விஷயம் இப்படியே அமுங்கிருதா இல்ல பேசித்தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வருதா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஊடகங்கள் வேற வழி இல்லாம நேத்து இருந்து அதை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடி நீங்க எல்லாரும் சேர்ந்து டேய் என்னடா பண்றேன்ட்டு ஒருத்தரையும் டேக் பண்ணி கேட்டு 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 ஒரு மீடியாவையும் குறைஞ்சது ஒரு 10,000 பேர் 1,00,000 பேருக்கு டேக் பண்ணி என்னடா பண்ற பேசாம அப்படின்னு கேட்டு 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 கடைசியில பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லடா இது வேற வழியில பேசித்தான் ஆகணும்ட்டு இது ஒரு செய்திங்க. பேச வச்சுட்டீங்க. சில ஊமைகளையும் இந்த விஷயத்துல நீங்க பேச வச்சிருக்கிறீங்க. பேசட்டும். இன்னொரு பக்கம் இது தொடர்பாக வெளியான எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாச்சு. அதுல 18 இடங்கள்ல காயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 18 இடங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே காயம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா எஃப்ஐஆர் வந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னா, தப்பிக்க முயற்சி செய்தார். முயற்சி செய்யும்போது வழுக்கி விழுந்து அவருக்கு வலிப்பு வந்து அந்த வலிப்புல போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட செய்தியை பார்க்கும்போது தான் ஓகே. எப்படி 18 இடங்கள்ல காயம் அப்படின்னா எப்படி ஏற்படுது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்பட்டிருக்குதுன்னா, இவர் இந்த வலிப்பு வந்த உடனே அவரா போய் முட்டியிருக்காரு. கிருட்டுன்னு அவரே சுத்தி வளைச்சு உருண்டு பிரண்டு போய் செவுத்துல முட்டுறது, அப்புறம் கையை கொண்டு போய் இடிக்கிறது, இந்த கையை பிடிச்சி அவரே இப்படி உடைக்கிறது, அதுக்கப்புறம் கால் விரலை பிடிச்சி அவரே இப்படி மடக்கிறது, அதுக்கப்புறம் அவசரத்துல அந்த அந்த வலிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மிளகாத்தூள் எடுத்து ஒரு டப்பா தண்ணியில கலந்து கடகடன்னு குடிக்கிறது அப்படின்ட்டு அந்த வலிப்புல இந்த மாதிரிலாம் அவர் பண்ணி இறந்திருக்காரோ அப்படின்றது புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு அந்த எஃப்ஐஆர் பத்தின செய்திகளை பார்க்கும்போது தான். ஆமாங்க. அது அப்படி ஒரு எஃப்ஐஆர்ன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கம் அல்லது காவல்துறை சொல்லக்கூடிய விளக்கமாக அது இருந்தது. இந்த சூழல்ல அவங்க 5 பேர் 5 காவல்துறையை சார்ந்த 5 பேர கைது பண்ணிடுறாங்கங்க. கைது பண்ண உடனே இவர்களுடைய குடும்பத்தார், அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவியோ, அவருடைய மாமனாரோ, அப்பாவோ இவங்க என்ன பண்றாங்க, தர்ணால ஈடுபடுறாங்க. தர்ணால ஈடுபட்டு ஆனா, நெறைய பேர் அந்த குடும்பத்தார திட்டுறாங்க. அவங்க தர்ணால ஈடுபடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "வெயில் பார்க்கல, மழை பார்க்கல, எங்க வீட்ல குழந்தைங்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணல, முழுக்க முழுக்க டியூட்டின்னு இருந்தவங்கள, நீங்க இப்படி கைது பண்ணி கொண்டு போறீங்களே!" அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படி அழுவுறாங்க. அவங்க குடும்பத்த சார்ந்தவங்க. அதாவது காவல்துறை அந்த கைது செய்யப்பட்ட 5 போலீஸுடைய குடும்பத்த சார்ந்தவங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, கூடுதலா ஒரு பாயிண்ட் அவங்களே சொல்றாங்க. அந்த குடும்பத்த சார்ந்தவங்களே என்னன்னா, "அவங்களா பண்ணலைங்க. மேலிடத்திலிருந்து உத்தரவு குடுத்தவங்க யாரோ குடுத்தத கேட்டு வேற வழி இல்லாம அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு கமெண்ட்ல ஏகப்பட்ட பேர் திட்டுறாங்க. மேலிடத்திலிருந்து அப்ப உத்தரவு குடுத்தது. என்ன குடுத்தா வேணா பண்ணிருவீங்களா? என்ன சொன்னாலும் பண்ணுவாங்களா அப்ப? எது தின்ன சொன்னாலும் தின்றுவாங்களா? அப்படின்லாம் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல நான் இது முக்கியமான இந்த கேள்வி. இந்த மேலிடத்திலிருந்து சொல்ல வேண்டியவங்க யாரோ சொன்னதுனால தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்கள ஏங்க இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அந்த அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் கேட்கறாங்க இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நான் பார்க்கிறேன். யார் அந்த விஐபி? யார் அந்த மேலிடம்? அந்த அதிகாரிகள் அப்படின்னா, அந்த அதிகாரிகள் யார்? அந்த அதிகாரிகளுக்கு மேல இருக்கிறவங்க யார்? இந்த கேள்விய நான் கேட்கலைங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கையில சாட்டைய வச்சு சும்மா வெளுத்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்குது. அவங்க கேட்கிற கேள்விகள் இதுல என்ன மேட்டர்னாங்க, அந்த அந்த அஜித்குமார் அவர்கள் தாக்கப்பட்ட வீடியோ அவர் பல்வேறு இடங்கள்ல வச்சு பல்வேறு விதமா தாக்கப்பட்டிருக்காரு. அவர் தாக்கப்பட்டதுல ஒரு சின்ன போர்ஷன் ஒரு நிமிஷம் போர்ஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவுட் சைடு ஏதோ ஒரு வெளிப்புறத்துல வச்சு தாக்கப்பட்டிருக்காரு. அப்ப ஏதோ ஒரு அறைக்குள்ளங்க. அது ஓட்டையில கேமரா மாரி வச்சு யாரோ எடுத்திருக்காங்க மொபைல் வச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. அந்த வீடியோவை ஜட்ஜ் பார்த்திருக்கார். அஜித்குமார் அவர்கள் தாக்கப்பட்ட காணொளி அவருக்கு போட்டு காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய உடம்பில் இருந்த காயங்களுடைய பட்டியல் அவருக்கு அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதில் அவருக்கு 44 இடங்கள்ல காயம் இருக்குதுன்னு சொல்லி ஜட்ஜ் சொல்றாரு. 44 இடங்கள்ல காயம் இருக்குது. அப்படின்னும்போது இது வெறுமனே கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல மட்டும் செஞ்ச மாரி இல்ல. அந்த வீடியோவ பார்த்துட்டு அதிர்ந்துடுறாரு. எமோஷன் ஆயிடுறாரு நீதிபதி. எமோஷன் ஆயிட்டு இது வெறும் கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் நடந்த தாக்குதல் மாரி தெரியல.
அதுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மம் இருக்கிறவங்க அல்லது வந்து ஒரு பழி வாங்கணுன்ற வெறி இருக்கிறவங்க கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அப்பாற்பட்டு அவர் கேட்கறது, எதுக்கு எஃப்ஐஆர் கூட போடாம, அத வந்து அபிஷியலா அவர வந்து கைது கூட பண்ணாம, எப்படி இவ்ளோ தாக்குதல் நடத்துனீங்க? யார் சொல்லி நடத்துனீங்க? யார் அந்த விஐபி? முழுக்க 2வது தடவை அந்த கேள்வி கேட்கிறாரு. முதல்ல காலையில ஒரு செஷன் நடக்குது. அப்ப வந்து இத வந்து இந்த கேள்விய கேட்டுட்டு, யார் அந்த விஐபி? உங்கள யார் தூண்டுனது? அந்த மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? எல்லாத்தையும் கேட்டுட்டு, அத வந்து மதியம் 3 மணிக்கு ஹியரிங்க தள்ளி வைக்கிறாங்க. மறுபடியும் 3 மணி ஹியரிங்லயும் அதே கேள்வி தான் கேட்கிறாரு. அது மட்டுமா கேட்டாரு அப்டின்னா, அவர் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட்ங்க. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சென்சிபிளான ஒரு பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஒரு நபரை இன்னொருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க. ஒரு சும்மா ஒரு காவல்துறை கொன்றுச்சு அப்டின்ற மாரிலாம் இத நான் சாதாரணமா பார்க்கல. ஒரு மாநிலம் தன்னுடைய குடிமகனை கொலை செய்துள்ளது. ஒரு ஸ்டேட், இந்த என்டையர் கவர்ன்மெண்ட், இந்த மாநிலம் தன்னுடைய குடிமகனை கொலை செய்துள்ளது. இதற்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அதானே குறிக்குது அது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல ஆராசா அவர்களுடைய ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவிட்டு இருக்குது. லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. பட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன முயற்சின்னு ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவு எடுக்கணுமே தவிர, காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சர்வசாதாரண பேசணும் என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் நான் குற்றம் சாட்டுறேன் சார். நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உளறல் எல்லாம் சேர்த்து சொல்றேன். நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. அது எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னா, தன்னுடைய காவல்துறையை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, எதுக்கு முதலமைச்சர் இருக்கீங்க? ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்.எஸ். அவர்கள் பேசின வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்குது. அது இருக்க, இன்னைக்குங்க நேத்து வரைக்கும் அப்படியான குரல்கள்லாம் எழுந்ததாங்கன்னு தெரியல. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக இனிமேலும் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையை அவருக்கு சரியாக வழிநடத்த தெரியவில்லை, அல்லது அதில் என்ன நடக்கிறது என்றே அவருக்கு தெரியவில்லை. எனவே ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்கிற குரல்கள் இன்னைக்கு வெறுமனே எதிர்க்கட்சியால் இல்லைங்க, சமூக ஆர்வலர்கள் அல்லது பொதுவான பார்வையாளர்கள் என பல்வேறு நபர்களால் இந்த செய்திகளையும் இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்த பிறகு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய குரலாக எந்திரிச்சிருக்குது. கூடுதலாக நீதிபதி ஒரு வார்னிங் இவ்வளவும் சொல்லிட்டு, நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும், யாருன்னு கண்டுபிடிக்கணும், இவ்வளவும் சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஒன்று சொல்லியிருக்காருங்க. அஜித்குமார் வழக்கை நீர்த்து போக செய்யும்படி, அதாவது அஜித்குமார் வழக்கை நீர்த்து போக செய்யும் வகையில் மாநில அரசு செயல்பட்டால் கடும் உத்தரவை பிறப்பிப்போம். இதை எதையாச்சும் டைலூட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எதையாச்சும் பண்ணீங்க அப்படின்னா, எங்களுடைய உத்தரவு மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசை. அதற்கு திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அஜித்குமார் அவர்களுடைய விவகாரத்தில் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மை லார்ட் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு சொல்லியிருக்காரு. அதற்கு நீதிபதிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? செருப்படி பதில். நீங்க எதிர்கட்சியா இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பீங்க, இதை விட மிச்சமா பண்ணிருங்க. அதை பார்த்திருப்பார் போல இருக்குது. இவங்க எல்லாரும் போட்டோ அப்படிலாம் பிடிச்சிட்டு நிக்கிறத வந்து நீதிபதி அவர்கள் பார்த்திருப்பார் போல இருக்குது. எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க பலூன் பறக்க விட்டதுல இருந்து அத்தனை நோட் பண்ண நீதிபதியா இருக்காரு பாருங்க. பொசுகுன்னு கேட்டுவிட்டாரே, நீங்க எதிர்கட்சியா இருந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அந்த ஒரு வாதமும் எடுபடாமல் போய்விட்டது. கடும் உத்தரவு பிறப்பிப்பேன், ஏதாச்சும் இதை டைவர்ட் பண்ண பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு வெறும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் இப்படியான ஒரு நிகழ்வு, இது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுக்கிற அளவுல இன்னைக்கு பெரிய விவகாரமாக வெடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்திட்டு இருக்குது. என்னதான் முட்டு கொடுத்தாலும், இப்ப செந்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா குச்சா நாச்சம் இல்லாம போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல. என்னது அது பாருங்க, அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம்ல, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரட்டும் பாருங்க, நாங்க அந்த 5 பேரையும் வந்து நாங்க கைது பண்ணி விடுவோம் பாருங்க. அதான் பண்ணிட்டாங்க, கைது 5 பேரை கைது பண்ணிட்டாங்க. அடே அப்பா பாத்தீங்களா நடவடிக்கை, புயல் வேக நடவடிக்கை எங்களுடைய முதல்வர் அப்படின்ட்டு. உட்காரு, அதான் நீதிபதி அவர்கள் சொன்னது. சும்மா இரு. 5 பேர் போயிட்டு, அது சாதாரண நிலையில் இருக்கிற காவலர்கள் போயிட்டு அவங்க மொத்தமா இப்படி தாக்கிட்டாங்க அப்படின்னா, அது செந்தில்வேல் புரட்டாவீச் சொன்னா, அந்த புரட்டாவீச் சொல்றத புரட்டாவீச்சுடைய சப்ஸ்கிரைபர் நம்பலாம். நீதி படிச்சவங்க நாங்கெல்லாம், சட்டம் படிச்ச நாங்க நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த பீஸுக்கு அவங்க பதில் சொல்ல போறது இல்ல, சொல்றேன், சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு எங்க கிட்ட நீ விளையாட்டு காமிக்காதீங்க. முழு விசாரணை நடக்கணும். இதுக்கு உத்தரவு போட்டது யாரு? அந்த உத்தரவு போட்டவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அவங்கள உத்தரவு போடுற அளவுக்கு அவங்களுக்கு பிரஷர் கொடுத்தது, அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த உத்தரவு போடணுன்ற அந்த உணர்வை அழுத்தமாக தோன்றுவதற்கு காரணமா இருந்த அந்த விஐபி
இத்தனை பேரையும் விசாரிக்கணும், இத்தனை பேருக்குள்ளேயும் இந்த இந்த புலன் விசாரணை சரியா நடக்கணும். இதுல இருந்து ஏதாச்சும் பிசகு வந்தா சும்மா விட மாட்டேன்ட்டேன். செந்தில் ப்ரோ இவ்வளவும் பண்ணுவாங்களா? அந்த 5 பேரை கைது பண்ண உடனே பாத்தியாடா, பாருங்கடா, இதான்டா ஸ்டாலினுடைய ஆட்சி, நீதிக்கு அடிச்சு பிடிச்சு அவ்வளவுதான், போ 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 பாடி அடக்கம் பண்ணிட்டு கூட்டம் போடாத, போ 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 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உடன்பிறப்புகள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்ல. அந்த 5 பேரை நீ கைது பண்ணிட்ட, நான் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்ல விஷயம். நீதிபதி கேட்டிருக்கிறதே வேற, மக்கள் கேட்டுட்டு இருக்கிறதே வேற. அதுக்கு இன்னும் பதில் வர வேண்டியது இருக்குது. மக்களுக்கு பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் உண்மை. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.